இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்களை நான் ஒரு விஷயம் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவன் மிக மிக நல்லவர். 4 மாதங்கள் நம்மை அருமையாய் நடத்தி இந்த 5வது மாதத்திலும் நம்மை பிரவேசிக்க பண்ணி இந்த முதல் வாரத்தில் தேவ சமூகத்தில் நின்று கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் பாராட்டின அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பின தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். வசனம் சொல்லுகிறது அவர் கன்மலை. பல கன்மலைகளிலே அவர் ஒரு கன்மலை அல்ல, அவர்தான் கன்மலை. அவரை கன்மலை என்று சொல்லும் போது அவர் ஒரு திடப்பொருள் அல்ல, அவர் உயிருள்ளவர், ஒரு நபர், கன்மலையை போன்றவர். அல்லேலூயா. இந்த கன்மலையை போன்ற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிற 3 அனுபவங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் அனுபவத்தை குறித்து நான் காலை ஆராதனையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய தேவன் கன்மலையாய் இருப்பவர் என்று சொல்லி வேதத்திலே அனுபவித்து சொன்ன 3 நபர்களை குறித்து நான் காலை ஆராதனையிலே உங்களோடு கூட பேசினேன். முதல் நபர் அன்னாள். அன்னாள் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது நிகரற்ற கன்மலை என்று சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? எவரும் செய்ய முடியாததை என் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார் என்பதனாலே நிகரற்ற கன்மலை என்று சொல்லுகிறார். 2வது கன்மலை என்று அனுபவித்த நபர் தாவீது. அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவர் நம்பகமான கன்மலை, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலை, எல்லா சூழ்நிலையிலும் எந்த பாதையிலும் நான் நடந்தாலும் எந்த நெருக்க இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளும் எப்பவோ நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியும். ஏனென்றால் என் ஆண்டவர் என்னுடைய நம்பகமான கன்மலை என்று சொல்லி பார்த்தோம். 3வது இஸ்ரவேலர் அனுபவித்து சொல்லுகிறார்கள், இந்த ஆண்டவர் நித்திய கன்மலை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலைவேளை 2வது கன்மலையானவருடைய அனுபவத்தை குறித்து பார்ப்போம். நாகூமின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நாகூம் 1வது அதிகாரம் 6வது வசனம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியை போல இறைக்கப்படுகிறது. அவராலே கன்மலைகள் பெயர்க்கப்படும். முதலாவது அவரே கன்மலையாய் இருக்கிறார். அந்த கன்மலையை அனுபவித்தார்கள். இந்த 5வது மாதத்தில் கன்மலையாய் இருக்கிற தேவனை அன்னாளை போல நாமும் நிகரற்ற கன்மலை என்று அனுபவிக்க கிருபை தருவாராக. தாவீதை போல நம்பகமான கன்மலை, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் வந்தடையத்தக்க கன்மலை. இந்த உலகத்தில் யாரையும் உடனே தொடர்பு கொள்ள முடியாது, ஆனால் இயேசுவை உடனடியாக நாம் தொடர்பு கொள்ள முடியும். எந்த நேரத்தில் சமூகத்துக்கு நாம வர முடியும். 3வது சில பேர் சொன்னார்கள் நித்திய கன்மலை. ஆனால் 2வது கன்மலையானவருடைய அனுபவம் என்னவென்று பார்ப்போமானால், இந்த கன்மலையாய் இருப்பவர் நம்முடைய கன்மலை போன்ற பிரச்சனைகளை அவர் உடைப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கன்மலையை போல இருக்கிற ஆண்டவர் கன்மலையை போல இருக்கிற பிரச்சனைகளை உடைப்பார். இப்ப கை கொடுத்து பக்கம் சொல்லுங்க, உங்க கன்மலை போல இருக்கிற பிரச்சனை எல்லாம் இந்த கன்மலையானவர் உடைத்தெறிய போகிறார். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, அவராலே கன்மலைகள் பெயர்க்கப்படும். கன்மலை போன்ற பிரச்சனை, கன்மலை போன்ற எதிர்ப்புகள், கன்மலை போன்ற சட்டங்கள், இவை எதுவாகிலும் என் தேவன் தவிடுபொடியாக்குவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதை அகற்றி போட என் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. எவ்வளவு கடினமானதாக, எவ்வளவு இறுக்கமான ஒரு சூழ்நிலையோ, எவ்வளவு இறுக்கமான ஒரு சட்டமோ, எவ்வளவு இறுக்கமான பிரச்சனையோ, அந்த கன்மலையை என் ஆண்டவர் பெயர்த்து போட வல்லவர்.
ஏனென்றால் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்களிலே ஒன்று, இவர் தடைகளை அகற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு இந்த கண்மலை பார்த்தா கல்லாக இருக்கும், சிலருக்கு கண்மலையாக இருக்கும், சிலருக்கு இமயமலையாகவே கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று கவனிங்க, எதுவானாலும் சரி கண்மலையை உடைக்க என் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. ஆண்டவர் மலையை எப்படி அகற்றுகிறார்? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11வது வசனம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் எதை வைத்து கன்மலையை உடைக்கிறார் என்றால், காற்றை வைத்து கன்மலையை உடைக்கிறார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். ஒருவேளை நினைக்கலாம், பெரிய டைனமைட் வைத்து உடைத்தால் மூளை சொல்லும், ஒருவேளை டைனமைட் வச்சா என்ன பண்ணலாம், கண்மலையை உடைக்கலாம், அகன்று போகும், ஒருவேளை நடக்கலாம். ஆனால் காற்றை வைத்து ஆண்டவர் உடைப்பார் என்று சொன்னால், இந்த மூளை சொல்லும் உள்ள இருந்து, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் டைனமைட் வச்சாவது கண்மலையை தகர்த்தரலாம், காற்றை வைத்து கண்மலை என்ன பண்ண முடியாது, தகர்க்க முடியாது. ஒருவேளை காற்றடித்தா அந்த மலை மேலே இருக்கிற மரங்கள் வேண்டுமானால் விழும், ஆனால் மலை என்ன பண்ணாது, விழாது. மூளை சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, உன் மூளைக்கு கூட புரியாததை செய்வதற்கு நான் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. எந்த மனிதனும் எப்படி இது ஆயிற்று என்று விளக்கம் சொல்ல முடியாத நிலையிலே கர்த்தர் காற்றை வைத்து கண்மலையை போன்ற பிரச்சனையை ஊதி தள்ள வல்லவர். மாலை வேளை கர்த்தருடைய பிள்ளையே, எது பெரிய பிரச்சனை கண்மலையை போல இருக்கு, அகலவே மாட்டேங்குது என் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த கண்மலையை போன்ற பிரச்சனைய காற்றை ஊத வைத்து உங்க பிரச்சனையை ஊதி தள்ள போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைவத்தி சொல்லுங்க. என் பிரச்சனை கண்மலை போல இருக்கலாம், ஆனா காற்றை வைத்து நீர் ஊதி தள்ள வல்லவர். நம்ப முடியாததை செய்வதற்கு என் தேவனை போல வல்லவர் எவரும் இல்லை. எங்கள் வாழ்க்கையில கண்மலையை போல எவ்வளவு நான் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், எவ்வளவு நான் போராடி ஆண்டவரிடத்தில் கேட்டு பார்க்கிறேன், ஆனா மாறவே இல்லையே என்று இருக்கிற நபர்கள் இருக்கிறார்கள். நான் ஜெபிக்கிறேன், இந்த ஆளுக்காக மாறணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த ஆள் மாறவே மாட்டேங்குது. என் குடும்பத்தில் இந்த ஆள் எப்படியாவது மாறணும்னு நினைக்கிறேன், என் வேலை செய்கிற இடத்துல இந்த ஆள் எப்படியாவது மாறணும்னு நினைக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஆனால் இந்த ஆட்கள் மாறாமலேயே இருக்கிறார்கள். மாறாத சூழ்நிலை இருக்கு, மாறாத நெருக்கங்கள் இருக்கிறது, மாறாத பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவைகளை இந்த மாதத்தில் மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையை கொண்டு ஆச்சரியமாக நீர் அதை மாற்றுவீராக. சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பகுதியில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியா அப்படின்னா தரமட்டம் ஆயிருவேன்னு அர்த்தம். அல்லேலூயா. பக்கத்தில் இப்போ உங்க ஊர்ல நீங்களே கை வச்சு சொல்லுங்க, என் முன்னாடி இருக்கிற பெரிய பர்வதமே,
நீ தேவனுக்கு முன்பாக சமபூமியாவா. என்ன வேதனைப்படுத்துகிற பிரச்சனையே நீ பெருசா எனக்கு தெரிகிற, ஆனா தேவனுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். கர்த்தர் அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். அந்த பொறுப்பை செய்ய முடியாதபடி மிகுந்த எதிர்ப்பு சக்திகள் வந்தது. கர்த்தரே சொல்லுகிறார், பெரிய பர்வதம் போல இருந்தது. செருபாபேல் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன். கர்த்தர் அவனுக்காக கன்மலையை பதறாக்கி போட்டார். அல்லேலூயா. தூங்க விடாமல் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் தூக்கத்தை கெடுத்து உங்களுடைய மனிதனை கல்லை போல அழுத்தி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை, ஒருவேளை உங்களை சாப்பிடக்கூட விடாமல் மனதை அழுத்தி கொண்டிருக்கிற கல்லை போன்ற பிரச்சனையை என் கர்த்தர் அகற்ற வல்லவர். ஏனென்றால் என் ஆண்டவர் கன்மலை, கன்மலையை பெயர்க்கிறவர். எரேமியாவின் புத்தகம் 51வது அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 51:25. இதோ பூமியில் எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கன்மலையிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதம் உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் உலகை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அந்த ராஜ்யத்தை குறித்து, அந்த அதிகாரத்தை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், இதோ பூமியெல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை நீட்டி கன்மலையிலிருந்து உன்னை உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன். 26வது வசனத்தை வாசிங்க. மூளைக்கல்லாகிலும் அஸ்திபார கல்லாகிலும் ஒரு கல்லையும் உன்னிலிருந்து எடுக்க மாட்டார்கள். நீ என்றைக்கும் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு வைராக்கியமா சொல்றாரு. உரு தெரியாமல் ஆக்கி போடுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், எந்த பிரச்சனை கன்மலையை போல உங்களை வேதனைப்படுத்துதோ, தூங்க விடாம பண்ணுதோ, சாப்பிட விடாம பண்ணுதோ, கர்த்தர் அதை உரு தெரியாமல் ஆக்க போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் கெடுக்கிற, எவராலும் மாற்ற முடியாது என்ற நிலையில் உறுதியாக்கப்பட்ட பாபிலோன் ஆண்டவருடைய திட்டத்திற்கும் தேவனுடைய ஜனத்திற்கும் விரோதமாக தங்களுடைய கையை உயர்த்தின போது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பர்வதத்தை உரு தெரியாமல் ஆக்கி போடுவேன். தேவ பிள்ளைக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த கடினமான ஆட்களாய் இருந்தாலும், எந்த பெரிய சக்தியாய் இருந்தாலும், என் ஆண்டவர் சொல்லுகிறார், உரு தெரியாமல் ஆக்கி போடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரு தெரியாமல் ஆக்கி போடுகிற ஒரு வல்லமையான கர்த்தரைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பாபிலோனுக்கு ஆண்டவர் செய்தார், அசீரியாவுக்கு செய்தார். ஆண்டவரே, இந்த மாலைவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற எங்கள் வாழ்க்கையிலோ எங்கள் சூழ்நிலையிலோ கர்த்தரை செய்து காண்பிப்பீராக. இரண்டாவது அனுபவம், கன்மலையின் அனுபவம். கன்மலை போல இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் உடைத்தெறிவார். மூன்றாவது அனுபவம், எசேக்கியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 9வது வசனம். உன் நெற்றியை வஜ்ர கல்லை போலாக்குவேன், கன்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு. மூணாவது அனுபவம் என்ன தெரியுமா? என்னையும் உங்களையுமே கர்த்தர் கன்மலையாக மாற்றுகிறார்.
முதல் அனுபவம் அவர் கண்மலையா இருக்கிறார். இரண்டாவது அனுபவம் கண்மலை போன்ற பிரச்சனைகளை ஆண்டவர் உடைப்பார், உரு தெரியாமல் அழிப்பார். மூன்றாவது நம்மையே கண்மலையாக மாற்ற சித்தம் உள்ளவர். அல்லேலூயா. கண்மலையாகிய இந்த கர்த்தர் நமக்கு தருகிற மூன்றாவது அனுபவம், எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், உன் நெற்றியை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். கண்மலையாய் இருக்கிற ஆண்டவர் என் வாழ்க்கையில இருக்கிற கண்மலை போன்ற பிரச்சனையை உடைத்து அகற்றுவார். உடைத்து அகற்றிவிட்டு செய்வது, மகனே மகளே நீ வா, உனக்கு இவ்வளவு பெரிய அற்புதம் செய்திருக்கிறேன் இல்ல, உன் நெற்றியை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி உன்னை ஸ்திரப்படுத்த எனக்கு இடம் கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கண்மலை. கண்மலையாய் இருக்கிற ஆண்டவர் நம்முடைய நெற்றியை மட்டும் கண்மலையாக்குவதற்கு ஆண்டவர் நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இங்க தான் மூளை இருக்கு. அதனால தான் எல்லாவற்றையும் கெடுக்கிற இடம் எங்க இருக்குன்னா இங்கே தான் இருக்கு. எல்லாவற்றையும் கெடுக்கிற இடம் எங்க இருக்கு? இங்கே தான் இருக்கு. எல்லாத்துக்கும் மெயின் சுவிட்ச் இங்கே தான் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாத்துக்கும் மெயின் சுவிட்ச் இங்கே தான் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அந்த நெற்றியை நான் கண்மலை ஆக்கி மாற்ற எனக்கு இடம் கொடுப்பாயாக. அல்லேலூயா. எப்போது பேசுகிறார்? முந்தின வசனத்தில் எசேக்கியேலே உன்னை சுற்றிலும் கலக வீட்டார் இருக்கிறார்கள். 7 வசனத்தை வாசிங்க. 3:7. இஸ்ரவேல் வீட்டாரோவெனில், இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள். எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும், இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியையும், கடினமான நெற்றியையும், முரட்டாட்டமுள்ள இருதயமும் உள்ளவர்கள். முரட்டாட்டமான இருதயமும். இங்க எசேக்கியேல்ட்ட சொல்றாரு பாருங்க, அவர்கள் நெற்றி எப்படிப்பட்டது தெரியுமாப்பா? முரட்டாட்டம் உள்ளது, கடினமாய் இருக்கிறது. நீ எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவு வசனத்தை சொன்னாலும், எவ்வளவு வார்த்தைகளை சொன்னாலும் மாற மாட்டேன் என்கிறார்கள். தேவனுக்கு விரோதமான வாழ்க்கையிலே, முரட்டாட்டத்திலே, கர்த்தர் விரும்பாத காரியத்தை தொடர்ந்து செய்வதிலே அவர்கள் கடினப்படுத்தி இருக்கிறார்கள், கடினப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு எசேக்கியேல் இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் கடினமாய் இருப்பதினாலே உன்னுடைய நெற்றியையும் நான் கடினமாக்குகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக கடினமாக்குகிறேன்? அப்பா, முள்ளால தான் எடுக்கணும். முள்ளால. அவங்க ரொம்ப கடினமா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப முரட்டாட்டமா இருக்கிறாங்க. நானும் உன் நெற்றியை கடினமாக்குகிறேன். அல்லேலூயா. அவர்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறது. அவர்களை எல்லாம் மாற்றுவதற்காக உன் நெற்றியை நான் கடினமாக்குகிறேன். உன் தீர்மானத்தை, உங்களை குறித்த தேவ நோக்கம், உங்களை குறித்த தேவ சித்தம், தேவனை புரிந்து கொள்ளுதல், அதை நான் அசைக்க முடியாத கண்மலையை போலாக்க எனக்கு இடம் கொடுப்பாயாக. அல்லேலூயா. நேரத்துக்கு நேரம், வாரத்திற்கு வாரம் தீர்மானத்தை மாற்றிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல. நன்றாய் இருந்தால் அல்லேலூயா, நன்றாய் இல்லாவிட்டால் போயான்னு சொல்லுகிற வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. அப்படி இல்லை. ஆண்டவரே, மாற்றிக்கொள்ளுகிற எண்ணம் எனக்குள்ளே இல்லை. என் தீர்மானத்தையோ வாழ்க்கையினுடைய செயல்முறையையோ மாற்றிக்கொள்ளுகிற ஒன்றல்லப்பா, என்றும் உறுதியாக இருக்கிற தீர்மானம். வேதத்தில் வாசிக்கிறோம், ஒன்றை கேட்டேன் அதையே நான் நாடுவேன், லக்கை நோக்கி தொடர்கிறேன். இயேசு எனக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாக ஓடுகிறேன். எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே, கண்மலையே, என்னுடைய தீர்மானத்தை, என்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய நோக்கத்தை கண்மலையை போல இந்த ராத்திரி வேளையில உறுதியாக்குவீராக. சத்தியத்தை எனக்கு சொல்லி இருக்கிறீர், சத்தியம் புரிந்து காதுகள் அதற்கு ஆண்டவரே அப்ப செவி சாய்க்கணும். ஆண்டவரே,
என் உள்ளம் அதற்கு. சத்தியம் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும்போது உண்மையான சத்தியத்துக்கு விரோதமாக எத்தனையோ சத்தியம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சத்தியத்துக்கு என் காது செவி கொடுக்கக்கூடாது. அந்த சத்தியத்துக்கு என் இருதயம் உள்ளத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு முறை பார்த்து வந்துடலாமே, ஒரு முறை கேட்டா என்ன என்று சொல்லி என் கால்கள் ஓடக்கூடாது. என் கால்கள் என்ன பண்ணக்கூடாது? நிறைய வரும், கூப்பிடுவாங்க நம்மளையே, ஒரு முறை வந்து பாருங்க, ஒரு முறை வந்து கேட்டு பாருங்க. ஆண்டவரை கேட்ட சத்தியத்தில் நான் உறுதியாக இருக்கணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையில் தீர்மானத்தில் நான் உறுதியாக இருக்கணும். இடையில் வருகிற எதுக்கும் ஒரு முறை வந்து பாருங்க அழைச்சாலும், 2 முறை வந்து பாருங்க அழைச்சாலும் அங்கே என் கால்கள் ஓடக்கூடாது. அல்லேலூயா. கண்மலையை போல உறுதியாக இருக்க, கண்மலையை போல என் நெற்றியை ஆக்குவீராக. ஏசாயா 50 அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 50:7. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். இயேசு சிலுவையிலே தொங்குகிறார். அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை தான் நான் வாசித்த பகுதி. இயேசு சொல்லுகிறார், என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன், என் நெற்றியை கண்மலையாக்குவார். முகத்தை நாம் கண்மலையாக்கணும், அதை மறந்துடாதீங்க. இயேசு சிலுவையிலே சொல்லுகிறார், அவரை அவமானப்படுத்துகிறார்கள், இயேசுவை பழித்து பேசுகிறார்கள். அவரும் 100% மனிதனாகவே இருந்தார். 100% மனிதனாக இருந்தார். நம்மை போல எல்லா உணர்வுகளும் அவருக்கு இருந்தது. அந்த உணர்ச்சி எல்லாம் அந்த சூழ்நிலை வரும்போது வெளிப்பட்டு இருக்கணும். நாம சொல்றோம்ல, சூழ்நிலை வரும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சூழ்நிலை வரும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவருக்கு அந்த உணர்ச்சி அன்றைக்கு வெளிப்பட்டு இருக்கணும். ஆனால் நல்ல கவனிங்க, ஆத்திரம் வந்திருக்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டா பாவி, நான் உனக்கு சோத்தை போட்டேனே, நன்றி இல்லாதவனா இப்படி செய்கிறேன். அவருக்கு ஆத்திரம் என்ன பண்ணியிருக்கணும்? வந்திருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்றார், என் நெற்றியை அவர் கண்மலையாக்கி இருக்கிறார். என்ன அந்த உணர்வு உடனே, அந்த உணர்வு வந்த உடனே நான் என் உணர்ச்சி பிரதிபலிப்பையும் கண்மலையாக ஆக்குகிறேன். அந்த கிருபையை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவர் அந்த சூழ்நிலை வரும்போது முகத்தை கண்மலையாக மாற்றிக்கிட்டாரு. ஏனென்றால் எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். என் உணர்ச்சி வெளிப்பட்டு நான் எதையும் என்ன பண்ணிடக்கூடாது, செய்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய முகத்தை கண்மலையாக மாற்றினார். ஆண்டவரே, என் விசுவாசத்தை, என் நோக்கத்தை, என்னுடைய புரிந்து கொள்ளுதலை நீர் கற்பாறையாக மாற்றுவீராக என்று சொன்னால் அதோடு கூட ஆண்டவர் நிறுத்த மாட்டார். ஆதியாகமம் 49 அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 49:24. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். யோசேப்பு என்று ஒருவன் இருந்தான். அவன் இஸ்ரவேலின் கண்மலையாக மாறினான். கண்மலையாய் இருப்பவரே, என் வாழ்க்கையிலே கண்மலையை போல இருக்கிற பிரச்சனைகளை உடைப்பவரே, என்னையே கண்மலையாக மாற்ற சித்தம் உள்ளவரே, எந்த யோசேப்பை முழு குடும்பமும் பகைத்து புறக்கணித்ததோ அவனையே அவன் குடும்பத்தை ஆதரித்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற கண்மலையாக கர்த்தர் மாற்றினார். எங்களை மாற்றுவீராக. எங்களையும் கண்மலையாக மாற்ற சித்தம் கொண்டவரே, எங்களை எல்லாரும் பகைச்சாலும், எங்கள் குடும்பமே எங்களை பகைத்தாலும், குடும்பத்தையே ஆதரிக்கிற கண்மலையாக எங்களை மாற்றுவீராக. இந்த 3 அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா 2 காரியம், 2 கண்டிஷனாக ஆண்டவர் சொல்லுகிறார். வேகமாக சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். எல்லாரும்
ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நல்ல கவனிங்க, கன்மலையின் இந்த 3 அனுபவங்களை அனுபவிப்பதற்கு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையை இங்கே நாம் பார்க்க வேண்டும். இயேசு அவர்களோட கூட சென்றார், அவர்களோட கூடவே இருந்தார். அப்படி இருந்தும் அவர்களிலே அதிகமான பேர்களிடத்திலே தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. நான் சொல்லல, வசனம் தான் சொல்லுது. அதை எங்கள் மனதிலே பதித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஒன்றை மனதில் வைக்கணும். என்னன்னா, நீர் எங்களோடு இருந்தும் உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் போய்விடக் கூடாது. அவர்களை அப்படி ஆண்டவர் சொல்ல காரணம் என்னவென்றால், திரும்ப போய்விடுவோம், தேவனை முறுமுறுத்தார்கள், அவரை விசுவாசிக்கவில்லை. இந்த 3 அவர்களுக்குள்ளே இருந்தபோது கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களில் பிரியமாய் இருந்தது இல்லை. ஆண்டவரே, இந்த 3 காரியம் திரும்பி போயிடலாம். தேவனை முறுமுறுக்கிறது, அவரை விசுவாசிக்காத தன்மை, இந்த 3 எங்களுடைய வாழ்க்கையில வராதபடி உமக்கு பிரியமானவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். 2வது கண்டிஷன், 78வது சங்கீதம் 35 - 37 வசனங்கள். தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். ஆனாலும் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் உண்மையாய் இருக்கவில்லை. அந்த ஆனாலும் வந்துச்சுன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காரியம் இருக்கும். இங்க பாருங்க, கன்மலை என்று நினைவு கூர்ந்தார்கள். அப்படி இருந்தும் தங்கள் வாயினாலே இச்சகம் பேசி. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் சமூகம் வரும்போது என்ன செய்தார்களா? உம்மை போல யாருண்டு, பாட்டு போடும், உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, பாட்டு வரும். ஆண்டவருடைய சமூகம் வரும்போது, நீ நல்லவர், உம்மை போல எனக்கு யாரும் கிடையாது. இங்க பேசிட்டு போயிட்டு வாரத்தில் 6 நாளும் அதற்கு எதிரான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தங்கள் நாவினாலே புகழ்ந்தார்கள், செயலாலே தேவனை இகழ்ந்தார்கள். அவர்கள் இருதயம் ஆண்டவரிடத்திலே நிலைவரப்படவில்லை. எப்படி இருதயத்தை டெஸ்ட் பண்றது பாஸ்டர்? ஏன் இருதயம் நிலைவரப்பட்டிருக்கிறதா? எப்படி பாஸ்டர் டெஸ்ட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். உங்க கையில ஆண்டவர் இந்த வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த கையில என்ன பண்ணியிருக்கார்? வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்திற்கு நீ உண்மையாக இல்லை, எந்த வசனத்துக்கு உண்மையா இல்லைன்னா, எந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சீங்களோ அந்த வசனத்திற்கு நீங்க உண்மையாக இல்லை. ஆண்டவர் வசனம் தந்திருக்கிறார். அந்த வசனத்திற்கு நான் உண்மையா இருக்கிறேனா என்பதை டெஸ்ட் பண்ணாவே நீங்க தெரிஞ்சு போயிடும், நீங்க உண்மையா இருக்கிறீங்களா இல்லது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத செய்கிறீங்களான்றத ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த வார்த்தைக்கு, நீர் தந்த வசனத்திற்கு நான் உண்மையாக இருக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் தந்த வசனத்தை இந்த இருதயம் பற்றி இருக்க ஒரு கிருபை தாரும். 2 கண்டிஷன். தேவனை விட்டு திரும்ப போயிடலாம், முறுமுறுப்பு, அவரை முழு விசுவாசிக்கவில்லை, இந்த 3 உனக்குள்ளே வரக்கூடாது. 2வது, ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு நான் அண்டர்லைன் பண்ணுறேனே, தேவன் பேசுகிறார் நான் அண்டர்லைன் பண்ணுறேனே, அந்த வசனத்துக்கு
நான் உண்மையாக இருக்கணும். என் இருதயம் அந்த வசனத்தை தான் பற்றி இருக்கணும், சார்ந்து இருக்கணும். அப்படி நடப்பீர்களானால் இந்த கன்மலையின் 3 அனுபவங்களை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்க முடியும். அனுபவித்து சொல்ல முடியும். அன்னாளை போல நிகரற்ற கன்மலை, தாவீதை போல நம்பகமான கன்மலை, இஸ்ரவேலரை போல நித்திய கன்மலை. இந்த ஆண்டவர் என் கன்மலை போன்ற பிரச்சனைகளை உடைத்தார், என்னையே கன்மலையாக மாற்றி பயன்படுத்தினார் என்று சொல்லி உங்களால் தைரியமாய் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், நம்ம நேசித்து ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கன்மலை, வேறொரு யாரு கன்மலை கிடையாது. அவர் திடப்பொருள் அல்ல, பேசுகிற கர்த்தர், பேசுகிற கன்மலை, கிரியை செய்கிற கன்மலை. அவர் சொல்றார், நான் தான்ப்பா கன்மலை, நிகரற்ற கன்மலையாக இருக்கிறேன், உனக்கு நம்பகமான கன்மலையாக இருக்கிறேன், உனக்கு நித்திய கன்மலையாக இருக்கிறேன். கன்மலை போன்ற உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் உடைப்பேன், உரு தெரியாமல் அழித்து போடுவேன். உன்னையே கன்மலையாய் மாற்ற விரும்ப சித்தம் கொண்ட ஒரு கர்த்தர் உன்னிடத்தில் 2 கண்டிஷனை எதிர்பார்க்கிறார். 1, என்னை விட்டு திரும்பி போய்விடுவதை எடுத்து விடு. எனக்கு முன்பாக என்னை குறித்து என் சமூகத்தில் முறுமுறுக்கிறதை நிறுத்து. என் மேலே இருக்கிற அவிசுவாசத்தை எல்லாம் எடுத்து போடு. இந்த 3 உனக்குள்ளே வரக்கூடாது. 2வது கண்டிஷன், வசனத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது துள்ளுவது. வாரத்தில் 1 நாள், மீதி 6 நாட்களும் அதற்கு எதிரான வாழ்க்கை வாழ்கிற நிலைமை வேண்டாம். நாவினால் புகழுகிறோம், செயலாலே அவரை இகழ்கிறோம், இந்த நிலைமை வேண்டாம். எனக்கு கொடுத்த வசனத்தை நான் அண்டர்லைன் பண்ணுகிறேன். அந்த வசனத்துக்கு நான் உண்மையாக இருக்கிறேனா, அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் உண்மையாக இருக்கிறேனா என்பதை அடிக்கடி என்னை சோதித்து பார்க்க ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தந்த வசனத்திற்கு உண்மையாக இருக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். நீர் கொடுத்த வசனத்தை என் இருதயம் சார்ந்திருக்க ஒரு கிருபை தாருன்னு கேளுங்க. நிச்சயமா இந்த கன்மலையான தேவன் கன்மலையின் அனுபவங்களை உங்களையும் அந்த அனுபவத்திற்குள்ள நடத்தி உங்களையும் கர்த்தர் சொல்ல வைப்பாராக. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட ஆண்டவர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். கன்மலையான தேவன், கன்மலையானவர் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கன்மலையாய் இருந்து செய்கிற 3 அனுபவங்களை இன்றைக்கு எங்களோடு கூட பேசி இருக்கிறேன். இந்த 3 அனுபவங்களும் வசனத்தை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இதை அனுபவமாக்க கர்த்தர் உதவி செய்யும். இதை அனுபவமாக்குவதற்கு எங்களுக்கு நீர் கொடுத்த 2 நிபந்தனைக்கு இன்றைக்கு நாங்கள் உடன்படுகிறோம். அந்த நிபந்தனையின்படி எங்கள் வாழ்க்கை முறையை நாங்கள் மாற்றுகிறோம். இந்த அனுபவம், இந்த 3 அனுபவங்களை இந்த மாதத்தில் நாங்கள் அனுபவித்து சொல்லணும். அன்னால போல தேவன் எனக்கு நிகரற்ற கன்மலையாயிருந்தார். தாவீதை போல தேவன் எனக்கு நம்பத்தக்க கன்மலையாயிருந்தார். இஸ்ரவேலரை போல அவர் நித்திய கன்மலையாயிருந்தார். என்னுடைய கன்மலை போன்ற பிரச்சனைகளை உடைத்தெறிந்தார், உரு தெரியாமல் அழித்தார், என்னையே கன்மலையாக மாற்றினார். இந்த அனுபவத்தை சொல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த வசனத்தால் அப்பா நீங்க நிரப்பி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.